வணக்கங்க. நம்ம எஸ்கே ஃபுட்ஸில் இருக்கிற வடகத்தை வச்சு சூப்பரான ஒரு வடக துவையல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வடகம் எடுத்து தேவையான அளவு மட்டும் ஆயில் சேர்த்து நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. முக்கியமாக இது இப்போ இந்த வடக துவையல் பார்த்தீங்கன்னா கட்டு சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் அரைச்சி வெளியில் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளாரே நீங்கள் ஒரு கால் பகுதியை சும்மாவே சாப்பிட்றலாம். அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும் இந்த துவையல். பார்த்தீங்கன்னா இதுக்கு அரை மூடி அளவு தேங்காய் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து குறப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ புளி, உப்பு, காரம் இதெல்லாம் தூக்கலாக இருக்கிற மாதிரி எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஏன்னா வடகம் சேர்க்கும்போது அதில் இருக்க கசப்பு தன்மையை சரி பண்ணும். இப்போ புளி, உப்பு, மிளகாய் டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்போ தாங்க சூப்பராக இருக்கும் இந்த துவையல். இதை நீங்கள் வெளியூர்லாம் சாதம் கிளறி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சூப்பரான சைட் டிஷ்ஷஸ் இருந்தாலும் இந்த துவையலுக்கு ஈடே வராதுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவு தண்ணி கம்மியாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வடக துவையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு தேவைன்னா இந்த கருவடகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.